தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு திட்டங்களை அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் 200க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பதாகைகளை ஏந்தி பேரணியாக சென்றனர். சென்னை ரிப்பன் மாளிகைக்கு வெளியே போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை சிறைப்பிடித்ததற்கு அரசியல் தலைவர்கள் பலரும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருந்தனர். இதனிடையே நேற்று தலைமை செயலகத்தில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களின் நலன் காக்க காலை உணவு வழங்குதல், சுய தொழில் உதவி உள்ளிட்ட 6 திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன. இந்த திட்டங்களை கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சென்னை பெரம்பூரில் சுமார் 200க்கும் அதிகமான தூய்மை பணியாளர்கள் பதாகைகளை ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவை வழங்கினர்.